sir. Morning. Okay, fine. நம்ம நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தோம் சார். எலக்ட்ரிக் டைபோல். அது சொல்லுங்க பாலாம். எலக்ட்ரிக் டைபோல். ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டம் சொல்லுங்க பாலாம். P is equal to Q into 2D சார். Q into 2D. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இந்த எலக்ட்ரிக் டைபோல மைனஸ் Q பிளஸ் Q எவ்வளவு தொலைவில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா 2Dன்ற தொலைவில் வச்சிருக்கும் பொழுது ஓகேவா, அச்சுக்கோட்டின் வழியாக அச்சுக்கோட்டில் ஏதாவது ஒரு மின்னூட்டத்தை சோதனை மின்னூட்டத்தை வைக்கப்படும் பொழுது அதில் ஏற்படுகின்ற மின்புலம் எவ்வளவுப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அச்சுக்கோட்டில் ஏற்படுகின்ற மின்புலம் ஆக்சியல் லைன் 1/4 epsilon naught into 2p by r cube sir. 1/4 epsilon naught into 2p divided by r cube. கரெக்ட். அதே நடுவரை கோடு 1/4 epsilon naught p divided by r cube. கரெக்டா? Yes sir. ஓகே, இதோட ரேஷியோ நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்த ரேஷியோ எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. The ratio is to equatorial is equal to என்ன பண்ணலாம் 2:1. கரெக்டா? Yes sir. ஓகே, ஒரு மின் இருமுனையானது சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அங்க என்ன உருவாகும்? சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது என்ன உருவாகும்? திருப்பு திறன் உருவாகும். டார்க். டார்க் உருவாகும். அப்ப டார்க்னுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? PE sin θவா? Yes sir. ஓகே, PE sin θ. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதனால் ஏற்படுகின்ற நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவுப்பா? பொட்டன்ஷியல் எனர்ஜி that is work done is equal to potential energy is equal to minus PE cos θ. ஞாபகம் இருக்கா? சொன்னமா? சொல்லலாம்ப்பா, நீங்களே வேகமா சொல்லலாம். கரெக்டா? Yes sir. ஓகே, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க போலாம். நீங்களே சொல்லுங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எப்ப நிலையான ஈக்குலிபிரியம் கிடைக்கும் சொல்லுங்க போலாம். 0 degree sir. மத்தவங்க யாரும் இல்லையாப்பா? இருக்கீங்களா? ஒருத்தருடைய வயசு மட்டும் தான் கேக்குது. θ is equal to 0 degree. θ is equal to 180 டிகிரில நமக்கு என்ன கிடைக்கும்? அன்ஸ்டேபிளா இருக்கும் சார். அன்ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, θ is equal to 0 degree ஸ்டேபிள்னு சொல்லலாம். இது சில டைம் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா தொடக்கத்தில் இருக்கும் பொழுது. எழுதிட்டுமா? சொல்லலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது இது வரைக்கும் நம்ம படிச்சோம் கூலும் விதியை பயன்படுத்தணும். கூலும் விதியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா புள்ளி சார்ஜ் பாயிண்ட் சார்ஜுக்கு பயன்படுத்தலாம். இந்த சார்ஜ் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படி மின்னோட்டமானது எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிலையா இருக்கணும். அதாவது ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது அப்ப ஒரு 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 மின்னோட்டமானது ஒரு சார்ஜ் ஆனது ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது we can apply the Coulomb's law. கூலும் விதியை ஒரு மின்னூட்டமானது நிலையாக இருக்கும் பொழுது ஓய்வில் இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா கூலும் விதியை பயன்படுத்தி அதன் மீது செயல்படுகின்ற விசையை என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். ஓகே சார், இதுவே இந்த சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? இந்த சார்ஜ் மின்னூட்டமானது மூவ் ஆகும். இப்ப ரெஸ்ட்ல இருக்கும் போது கூலும் விதியை பயன்படுத்தலாம்.
இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆச்சுன்னா என்ன சார் எந்த விதியை பயன்படுத்தலாம்? அப்ப கண்டிப்பா என்ன விதியை பயன்படுத்த முடியாது? கூலும் விதியை பயன்படுத்த முடியாது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா எனக்கு வந்து மின்னூட்டத்தினுடைய விசை இப்ப வந்து தேவைப்படுது சார். அதுக்கு தான் நம்ம அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லா சார்ஜஸும் மூவ் ஆகும் பொழுது ஒரு மூடிய பரப்பு எடுத்துக்கிறார். நல்லா பாத்துக்கோ, மூடிய பரப்பு எடுத்துக்கிறார். அந்த மூடிய பரப்பின் வழியாக செல்கின்ற மின் விசை கோடுகளின் எண்ணிக்கையை இது பண்றார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இது யாரு சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா காஸ். காஸ்ன்றவர் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்கேஸ் வந்து ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கூல்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு மூடிய பரப்புல இருக்கணும். ஒரு மூடிய நாலா பக்கமா எப்படி இருக்கணும்? காம்பவுண்ட் இருக்கும் பொழுது இந்த கேட்ல எத்தனை பேர் உள்ள போறாங்க, எத்தனை பேர் வெளியில வராங்க. இது வந்து இது வந்து பள்ளியினுடைய பாயம். அது வந்து பிளக்ஸ். இது வந்து என்ன பிளக்ஸ்? அதே மாதிரிதான் இந்த காஸ் லால ஒரு பிளக்ஸ வந்து கன்சிடர் பண்றாரு. ஓகே, மூடிய பரப்பு. அந்த மூடிய பரப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா பிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளக்ஸ் இல்லைன்னா பாயம். அப்ப கொஸ்டின்ல பாரு, 1 மார்க் கொஸ்டின்ல பாயம்னா என்ன? மின்விசை என்னது? ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்கின்ற மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராஸ்டு பர் யூனிட் ஏரியா. அப்ப பார்த்தோன்னா இதுதான் பிளக்ஸ். அப்ப காஸ் வந்து கன்சிடர் பண்றாரு. அப்ப அந்த காஸ் விதி எங்க யூஸ் பண்றாங்கன்னா, அது ஒரு மின்னோட்டமானது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது பண்ணலாம். இப்ப இங்க போகும் பொழுது எவ்வளவு சார் பிளக்ஸ் இருக்கும்? அதுதான் இவருக்கு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பிளக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, therefore change in therefore flux is equal to E into ds. ds ன்றது வந்து ஏரியா, ஒரு பரப்பினுடைய, அதாவது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கலாம். E into ds. சார் இந்த கான்செப்ட் எப்பயுமே எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலே தெரியறதுக்காக நான் ஒரே சொல்றேன். நம்மளுக்கு தெரியும், number of lines per unit area is directly proportional to electric field. ஒரு மின்புலமானது என்னதுன்னா மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை. எதுல? ஒரு பர்டிகுலர் ஏரியா. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா க்ளோஸ்ட் ஏரியாவா இருக்கும். ஓகே சார், இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொன்னா, n is directly proportional to EA. அப்ப n என்பது என்ன? நம்பர் என்ன? n என்பது என்ன? எண்ணிக்கை, மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை. அப்ப மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா பிளக்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப எத்தனை மின்விசை கோடுகள் போகுதோ அதுதான் வந்து என்னது? எலக்ட்ரிக் பிளக்ஸ். அப்ப நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, therefore electric flux is equal to, இங்க பாருங்க, is equal to EA. இது எப்படி வந்ததுன்றதுக்கு ப்ரூஃப் எழுதிக்கலாமாப்பா? ஓகே. அப்போ மின்புல பாயம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மின்புல பாயம் எலக்ட்ரிக் பிளக்ஸ். இப்போ மின்புல பாயம் கால்குலேட் பண்றதுக்கு பை இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எழுதுக்கலாம் E into A. பாயமானது மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்ப therefore phi is equal to E into D. ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Yes sir. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்க சார். இப்ப இந்த மின்புல பாயத்துல சொல்லிட்டாங்க, மின்புல பாயம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஒரு லா கொடுக்கிறார்.
சார் ஏரியானா நீ கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியா. அதாவது வந்து இங்க மின்விசை கோடு நல்லா பாத்துங்க. 1 மார்க் கொஸ்டின். இந்த மின்விசை கோடுகள் போயிட்டு இருக்கு சார், இப்படி போயிட்டு இருக்கு சார். இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ண, எப்படி வேணாலும் ஏரியா கன்சிடர் பண்ணலாம். அப்ப இந்த ஏரியா, அப்ப இந்த ஏன்றது நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கான்செப்ட். அவர் ஒரு லா கொடுக்கிறார், காஸ் லா. இந்த காஸ் லா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே சார், இந்த மூடிய பரப்பின் வழியாக எத்தனை மின்னூட்டங்கள் செல்லும்? அப்ப எத்தனை மின்னூட்டங்கள் செல்லும்னா 1/ε0 மின்னூட்டங்கள் செல்லும். ஓகேவா? அந்த மின்னூட்டங்கள் எதுல சார் இருக்கும்? உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள் எண்ணிக்கை. அப்ப இது வந்து சார்ஜ் என்க்ளோஸ்ட். அப்ப காஸ் லான்றது பாத்தீங்கன்னா பாருங்க, இதுலதான் 1 மார்க் கொஸ்டின். ஒரு மூடிய அல்லது காஸ் விதியின்படி ஒரு மூடிய பரப்பின் வழியாக எத்தனை மின்னூட்டங்கள் செல்லும் அப்படின்னு சொன்னா 1/ε0 மின்னூட்டங்கள் செல்லும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூடிய பரப்பின்குள். அதனால வந்து பாத்தோம்னா therefore electric flux pi E is equal to Q/ε0. Okay, sorry. Pi is equal to Q/ε0. கொஸ்டின்ல கேட்பாங்க Q என்பது என்ன அப்படின்னு சொன்னா, Qனா என்னது? என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இன்சைட்னு வச்சுக்க ஞாபகம். அப்ப காஸ் விதியின் படி முடிஞ்சிச்சு. ஓகே சார், இதுதான் நம்மளுடைய காஸ் விதி. ஓகே சார், இங்க என்ன சார் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Q இப்ப ஒரு கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன் பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஒரு மூடிய பரப்பை கன்சிடர் பண்றேன். பாருங்க, பிளஸ் Q1 பிளஸ் Q2 மைனஸ் Q3 மைனஸ் Q4 பிளஸ் Q5 மைனஸ் Q6. இப்ப எத்தனை மின்னூட்டங்கள் சார் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, காஸ் விதி இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இங்க இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள் நிலையாக இல்லை, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எத்தனை மின்னூட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, therefore pi E is equal to, நல்லா பாருங்க, உள்ளே இருக்கிறத மட்டும் எழுதணும், Q1 plus Q2 minus Q3 minus Q6 divided by ε0. சார் வெளியில இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே சார், சரிங்க சார். இப்ப வந்து இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ்னா என்ன மீனிங்? ஒரு ஸ்கூலுக்குள்ள போறோம், அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஒருத்தர் உள்ள போறாங்க, ஒருத்தர் வெளியில வந்துட்டு, அதான் வந்து கண்டினியூஸ். சார் இது வந்து ஸ்டாட்டிக் கூலும் விதிப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம போறோம், ஒரு கிளாஸ்ல உட்காரோம், அதே இடத்துல வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாம அதே இடத்துல நின்றோம்னா கூலும் விதியை பயன்படுத்தலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண உள்ள போறோம், வெளியில வர வந்துட்டே இருக்கும். அப்ப வந்து
அங்க என்ன விதி யூஸ் பண்ணா காஸ் விதி. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சார் இப்ப கண்டினியூஸா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சார். எப்படி சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? 3 விதமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா, ஒன்னு லைன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நல்லா பாருங்க, ஒன்னு லைன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இல்ல அப்படின்னு சொன்னா இன்னொன்று ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாருங்க இப்படி. அப்ப ஒரு டைமென்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம், இல்ல அப்படின்னு சொன்னா 2 டைமென்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம், இல்ல அப்படின்னு சொன்னா 3 டைமென்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப அந்த சார்ஜ் வந்து ஒரு சார்ஜ் வந்து என்ன பண்ணலாம், லைனா போகலாம், இல்ல ஏரியாவா போகலாம், அத வந்து ஒரு குழுமமா போகலாம், இல்லைன்னா ஒரு கணம் அத வந்து வால்யூமா போகலாம். அப்ப வந்து 2 கண்டிஷன் 3 அது கண்டிப்பா சார்ஜ் ஆனது 3 விதமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு மறைமுகமா என்னன்னா 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். 1 டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா இது என்ன அப்படின்னு சொன்னா நல்லா பாத்துங்க. 1 டைமென்ஷனல் அப்படின்னு சொன்னா அலாங் லென்த், நீளத்தை பொறுத்து. 2 டைமென்ஷனல்னா பரப்பை பொறுத்து. 3 டைமென்ஷனல் என்னன்னா கணத்தை பொறுத்து. இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஒரு சார்ஜ் இந்த ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா சார்ஜ் டென்சிட்டி. இங்க வந்து ஒரு இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன், சார்ஜ் டென்சிட்டி. மின்னூட்ட அடர்த்தி. அப்ப நீளத்தை பொறுத்து மின்னூட்ட அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சிம்பிள் லாம்டா. பரப்பை பொறுத்து சார்ஜ் டென்சிட்டி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. வால்யூமத்தை பொறுத்து அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரோ. சார் சார்ஜ் டென்சிட்டி, டென்சிட்டினா என்ன நம்மளுக்கு தெரியும், மாஸ் பை வால்யூம். அதே மாதிரி சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, therefore charge density lambda is equal to charge density அப்படின்னா Q by L. Sigma is equal to Q by area. அதே மாதிரி rho is equal to Q by V. இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா therefore பாருங்க அவருடைய கான்செப்ட். அப்ப Q is equal to lambda into L. எப்ப அந்த மின்னூட்டமானது ஒரே திசையில் ஒரே லைன்ல போச்சுன்னா we can use this Q is equal to lambda L. அப்ப பார்த்தோன்னா Q is equal to sigma A, Q is equal to rho V. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். போகலாமா நெக்ஸ்ட் கிளாஸ்? நெக்ஸ்ட் இது Yes, sir. Yes, sir. ஓகே. அப்ப பாருங்க இதுலதான் ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே சார், இதுல எனக்கு ஒரே ஒரு இது இங்க நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, காஸ் விதி நம்மளுக்கு தெரியுது. காஸ் லா. இப்ப காஸ் லாவோட கான்செப்ட் நமக்கு தெரியும், பை இ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். பை இ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். சார் இந்த ஈயும் டாட் ப்ராடக்ட்ன்றதுனால நம்மளுக்கு என்ன பண்ணும், டாட் ப்ராடக்ட்னா காஸ் தீட்டாவா சைன் தீட்டாவாப்பா? யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். காஸ் தீட்டா சார். ஓகே,
அப்ப இந்த ஈயும் டிஏவுக்கு ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். எப்பயுமே இந்த டிஏ ஏரியா வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா வெக்டர். இந்த ஏரியா வெக்டர் எப்பவுமே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, வெக்டர் ஏரியா அதுவும் தமிழ்ல அதுதான். ஏரியா வெக்டர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பரப்பு. இப்ப டிஏன்றது ஒரு பரப்புன்னு வச்சுக்கலாம், பரப்பு. சார் இதனுடைய திசை எப்படி சார் இருக்கும்? எப்பொழுதும் வெளிநோக்கி இருக்கும். ஏரியா வெக்டர்னுடைய இது எப்பவுமே எப்படி இருக்கும்னா வெளிநோக்கி இருக்கும். நல்லா பாருங்க, எப்பொழுதுமே வெளிநோக்கி இருக்கும். சொல்லிக்கலாமா? எப்பொழுதுமே வெளிநோக்கி இருக்கும். அப்ப நான் இது ஒரு லேப்டாப் இருக்குதா, இப்படி இருக்கு. நல்லா பாருங்க, இது இருக்கு. இதுல எப்படி சார் நம்மளுடைய ஏரியா வெக்டர் இருக்கு? நம்மளுடைய ஏரியா வெக்டர் எப்படி சார் கன்சிடர் பண்ணா, இதை விட்டு வெளிநோக்கி செங்குத்து திசையில் வரும். ஓகேவா? அப்ப ஏரியா வெக்டர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எப்பயுமே ஈயும் ஏவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஓகே சார். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு கான்செப்ட் போலாம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா 12th? சொல்லுங்க பாக்கலாம். இதனுடைய பயன்பாடுகள் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரியுமா? பயன்பாடுகள் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன், லாங் ஈரிலா long straight uniformly charged sphere. ஈரில்லா முடிவில்லா என்னது பண்ணாலும் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர், முடிவில்லா ஒரு கம்பி, ஒரு கம்பியின் வழியாக செல்கின்ற மின்புலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் E is நல்லா பாருங்க, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர். ஓகே, அப்ப கடத்தியின் வழியாக அப்ப E is equal to நம்மளுக்கு தெரியும் lambda divided by நல்லா பாருங்க ஃபார்முலா 2 pi epsilon naught r. எஸ் சார், நான் லேம்டான்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இது என்ன இருக்கு, லாங் ஸ்ட்ரைட் ஒயர், அதாவது முடிவில்லா தொலைவை கொண்ட ஒரு கம்பி. அப்ப கம்பி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சார்ஜ் எப்படி இருக்கும், நீளத்தை பொறுத்து, அதனாலதான் லேம்டா. இப்ப E is equal to lambda by 2 pi epsilon naught r. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். therefore வெக்டார் ஃபார்ம்ல எழுதுற அப்படின்னு சொன்னா E vector is equal to lambda by 2 pi epsilon naught r into r cap. இதுலதான் நம்மளுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. E ஆனது வெளிநோக்கி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா வெளிநோக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோ. பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். நல்லா பாருங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டின், இதெல்லாம் ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதெல்லாம் சொல்றேன், பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். அப்ப லேம்டா எப்படி சார் இருக்கும்? லேம்டா என்பது நேர் மின்னோட்டத்தை பெற்று, நம்மளுக்கு தான் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோமே, பாசிட்டிவ் சார்ஜ் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் பாயிண்டிங் இன்வர்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாயிண்டிங் இன்வர்ட்னா என்னப்பா இருக்கும்? லேம்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய திசை, மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி இருந்தால் அதனுடைய லேம்டா என்னவா இருக்கும்? நேர் மின்னோட்டத்தை பெற்றிருக்கும். மின்புலமானது உள்நோக்கி இருந்தால் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு சார். நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. யூனிஃபார்ம்லி charged infinite plane sheet. Infinitely plane sheet. Plane sheet இருக்கு சார். plane sheet அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இதுதான்.
இன்ஃபைனைட் பிளைன் ஷீட், ஒரு நேர் மின்னூட்டத்தை கொண்ட இன்ஃபைனைட் பிளைன் ஷீட். அப்ப கண்டிப்பா என்ன அப்படின்னு சொன்னா இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண சொல்றாங்க சார். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம இது எல்லாமே படிச்சதுதான். therefore இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா E is equal to sigma divided by 2 epsilon naught. Therefore E vector is equal to sigma divided by 2 epsilon naught r cap. இப்ப இதுலயும் அதேதான். சிக்மா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா மின்புலம் எந்த திசையில் போகும்? சிக்மா பாசிட்டிவ் வந்தா மின்புலம் எந்த திசையில் இருக்கும்? அவுட்வர்ட்ஸ் இருக்கும் சார். ஓகே, வெளிநோக்கி இருக்கும். அப்ப சிக்மா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, அதே சிக்மா நெகட்டிவா இருந்துச்சுன்னா உள்நோக்கி இருக்கு. இவ்வளவுதான் உங்களுக்கு காணுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே சின்ன ஒரு பிளைன் ஷீட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா E is equal to sigma divided by 2 epsilon naught. டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். சரிங்க சார். இப்ப இன்கேஸ் ஒரு சில டைம் ஒரு கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்கறாங்க, நிறைய இப்படி கேட்கறாங்க. 2 பிளைன் ஷீட் இருக்கு சார். 2 ஷீட் இப்படி வைக்கிறது சார். இங்க ஒரு ஷீட், 2 பிளைன் ஷீட் வைக்கிறது சார். இப்ப இது வந்து A என்ற பிளைன் ஷீட், B என்ற பிளைன் ஷீட், ரெண்டுமே வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நேர் மின்னூட்டத்தை கொண்டு இருக்கு. நேர் மின்னூட்டத்தை கொண்டு இருக்கு. அப்ப நான் ஒரு 3 பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன். P என்ற பாயிண்ட், Q என்ற பாயிண்ட், R என்ற பாயிண்ட், 3 பாயிண்ட் கன்சிடர் பண்ணுங்க. கொஸ்டின்ல கேக்குறாங்க P என்ற பாயிண்ட்ல மின்புலம் எப்படி சார் இருக்கும்? அப்ப வெளிநோக்கி இருக்கும் கண்டிப்பா. அப்ப டுவோர்ட்ஸ் E வெளிநோக்கி இருக்கும். அந்த B னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா EB. ரெண்டுமே என்ன பண்ணா ஒரே திசையில சென்று இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வெளிநோக்கில இருக்கும் பொழுது ரெண்டுமே ஒரே திசையில் செல்லும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது EA EB போயிட்டு. சரி சார், Qன்ற பாயிண்ட்ல எப்படி சார் இருக்கும்? அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். வெளிநோக்கி போகும், இதுவும் வெளிநோக்கி போகும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா E என்பது வெளிநோக்கி இருக்கு பாருங்க, வெளிநோக்கி போகுது. B என்பது வெளிநோக்கி போகுது. இப்படி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இப்படி இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இது வெளிநோக்கி போகுது, EAன்றது வெளிநோக்கி போகுது, EBன்றது வந்து என்ன வெளிநோக்கி போகுது. ஓகே, தட்ஸ் ஆல். அப்ப கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா at P and R அப்படின்னா என்ன பண்ணலாம்? அத வந்து 2 பிளைன் ஷீட் இருக்கு. அந்த பிளைன் ஷீட்டுக்கு சென்ட்ரல்ல என்ன சார் வெளியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. P and R எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா therefore EP is equal to ER is equal to நம்மளுக்கு தெரிஞ்சிடும். therefore ரெண்டு ஒரே டைரக்ஷன் போது அப்ப EA plus EB. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? therefore sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught is equal to sigma by epsilon. எழுதிக்கலாமாப்பா? ரெண்டுமே ஒரே சார்ஜ் டென்சிட்டி இருந்தா, ஆனா சிக்மா எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. அப்ப சிக்மா A plus சிக்மா B. அப்ப பாத்தீங்கன்னா 1/2 epsilon naught 1/2 epsilon naught எவ்வளவுப்பா? 1/epsilon naught. கரெக்டா? எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? therefore
1 by epsilon naught into sigma A plus sigma B. That's all. அவ்வளவுதான். அடுத்தது ஒரு கான்செப்ட் நீங்களே சொல்லுங்க. அட் Q என்னப்பா நடக்கும்? அட் Q என்ன நடக்கும்? சார் 1 by 2 epsilon naught. அட் Q என்ன நடக்கும் சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் Q சொல்லுப்பா வேகமா. Qன்ற புள்ளியில என்னப்பா நடந்துட்டு இருக்கு? ஏவும் பியும் வேற வேற டைரக்ஷன்ல போகுது. கவனிச்சிட்டு இருக்கீங்களாப்பா? எனக்கு என்ன அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு எதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா டக்குன்னு யாராவது ஒருத்தராச்சும் உள்ள ஆன்சர் வரணும். நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்க பாட்டு வெளியில எங்கேயோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களாப்பா? Yes, sir. Yes, sir. அவ்வளவுதான். 5 பேர் தானா? Yes, sir. Yes, sir. Yes, sir. பாருங்க. சொல்லுப்பா டக்குன்னு சொல்லுப்பா. நீங்களே சொல்லுப்பா. நான் பாட்டு டீச் பண்ணது வேஸ்ட். ஈக்யூல எவ்வளவு பச்சா இது இருக்கு? EA minus EB. அப்ப பாத்தீங்கன்னா 1 by 2 epsilon naught is equal to sigma A minus sigma B. சிக்மா ரெண்டுத்தினுடைய சார்ஜ் டென்சிட்டியும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாயிடும்? அட் Q 0 ஆயிடும். ரெண்டுமே சிக்மா ரெண்டு சிக்மாவும் வந்து காமனா இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா சிக்மா பை எப்சிலான் நாட்டா இருக்கும். அவ்வளவுதான். சரி, ஓகே, வேகமாக முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது ஸ்பியருக்குள்ள எப்படி சார் இருக்கு? அடுத்த क्वेश्चन எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சொல்லுங்க போல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எனக்கு படிச்சது திருப்பி பண்ண டியூ டு a uniformly charged sphere. சொல்லுங்க போல ஃபார்முலா. ஒரு மின்புலத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா E is equal to எவ்வளவுப்பா? யாராவது சொல்ல முடியுமா? 0 இருக்கும் சார். சார்ஜ்டு ஸ்பியர்லமா? சார்ஜ்டு ஸ்பியர்ல 3 விதமாக இருக்கும். ஒன்று இன்சைட்ல இருக்கும், ஒன்று அவுட் சைட்ல இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்சைட்ல உள்ள இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். அவுட் சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி சார் இருக்கும்? ஒரு சார்ஜ் ஸ்பியர் ஒரு ஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொன்னா உள் புள்ளியில 0வா இருக்கும், வெளி புள்ளியில therefore E is equal to வெளி புள்ளியில எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா Q divided by 4 pi epsilon naught r square. ஆமா, கரெக்ட் தானே? கரெக்டா? Yes, sir. Yes, sir. கரெக்டா தப்பா? கரெக்டா சொல்லுங்க போகலாம். அவுட் சைட்ல ஆன் த ஸ்பியர்ல இருக்கும் பொழுது, அதே ஸ்பியர்ல இருக்கும் பொழுது ஆன் த ஸ்பியர் இருக்கும் பொழுது E is equal to இங்க வந்து என்ன கிடைக்கணும்? R is equal to radius of the sphere. Therefore Q by 4 pi epsilon naught r square. அப்ப P என்ற பாயிண்ட்ல சுழி மதிப்பை அடையும், Q என்ற பாயிண்ட்ல ஒரு பெரும மதிப்பை அடையும், ஆன் த ஸ்பியர்ல வந்து ஒரு மதிப்பை அடையும். இப்ப நம்மளுக்கு இதுக்கு டயக்ராம் வரைஞ்சோம்னா சில டைம் இந்த டயக்ராம்லாம் கேட்கறாங்க, இந்த கிராஃப்லாம் கேட்கறாங்க. அப்ப நம்ம இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா straight line ல போகும், is directly proportional.
இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கரெக்டா ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, எழுதிக்கலாமாப்பா? முடிச்சிடலாமா? Yes, sir. Yes, sir. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இவ்வளவுதான்ப்பா, வேற எதுவும் இல்லை. இதுல வந்து சின்ன சில கான்செப்ட் மட்டும் நான் டைரக்டா நான் சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்படிங்கிறது தமிழ்ல அப்படி பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது நோட்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கவனிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் நல்லா பாத்துங்க. இஃப் charge is kept at center of cube. Charge is kept at center of cube. ஓகே, மின்னோட்டமானது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கியூப்னா கனசதுரம். ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம தேவை, நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் டைரக்டா கொடுத்துறேன். இஃப் சார்ஜ் இஸ் கெப்ட் அட் சென்டர் ஆஃப் த கியூப், அப்ப மொத்த ஃப்ளக்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு கியூபினுடைய பி டோட்டல் மொத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கியூப் பை எப்சிலான் நாட். அதுவே வந்து ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுக்குறோம், ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டா, ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி கேட்டானா, எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. அப்ப Q by 6 epsilon naught. ஓகே, எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே, சாரிப்பா. ஓகே, நம்மளுக்கு இது ஒரு கான்செப்ட் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு இது போதும். அத வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இங்க தெரியும். வேற ஏதாவது ஒரு क्वेश्चंस கேட்டாங்க, எப்படி கேட்கலாம்? சரி, ஓகே, क्वेश्चनல நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. அவ்வளவுதான். No, sir. ஓகே, இதுல இருந்து தான் நம்ம क्वेश्चंस கேட்போம். அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஃபீல்டுல நீங்க படிச்சது இவ்வளவுதான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க போலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னென்ன படிச்சு நாளைக்கு நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? கூலும் விதி பார்த்தோம். கரெக்டா? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடனே இது கண்டினியூஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட பார்த்தோம். அப்ப E is equal to F by unit test charge. இதுல இருந்து ஃபார்முலால நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா E is equal to 1 by 4 pi epsilon naught Q divided by R square. இந்த Q என்பது என்னன்னு சொல்லுங்க போலாம். யாராவது கரெக்டா சொல்லுங்க போலாம். இது ஒரு டைம் क्वेश्चन கேட்றேன். இந்த Q என்பது என்னன்னு சொல்லுங்க போலாம்.
இது சோர்ஸா டெஸ்ட் சார்ஜா? மின்னூட்டத்தினுடைய மூலமா இல்ல சோதனை மின்னூட்டமா? சோர்ஸ் சார்ஜ். குட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது வந்து என்ன சார்ஜ் அப்படின்னு சொன்னா சோர்ஸ் சார்ஜ். அதுல இன்னொரு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சோர்ஸ் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டெஸ்ட் சார்ஜ். சோதனை மின்னூட்டத்தை விட மூலத்தில் பெறப்படுகின்ற மூல மின்னூட்டமானது எப்படி இருக்கணும்? ரொம்ப அதிகமா இருக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம் சொல்ல? வேற என்ன பார்த்தோம்? காஸ்ல இல்ல காஸ்ல அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துட்டுமே. மின் இருமுனை பார்த்தோமா? மின் இருமுனை P is equal to Q into 2D. ஓகே சார், இந்த P-னுடைய திசை கேக்குறாங்க சார். அந்த P-னுடைய திசை சொல்லுங்க. எந்த திசையில செல்லும்? -Q ல இருந்து +Q நோக்கி போகும். சூப்பர். 1 மார்க் क्वेश्चन. -Q ல இருந்து +Q ல செல்லும். அதாவது வந்து ஆப்போசிட்டா செல்லும். எதனுடையது? மின்புலத்தினுடைய திசைக்கு ஆப்போசிட்டா செல்லும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. இந்த நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது மின் இருமுனைன்னு வச்சுக்கலாம். இது ஒரு மின் இருமுனை. இந்த மின் இருமுனையினுடைய மின்விசை கோடுகள் படம் எப்படி இருக்கும்? மின்விசை கோடுகளுடைய படம் பாருங்க. இது மாதிரிதான் क्वेश्चंस கேட்பாங்க. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும், போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் பாருங்க. இப்ப ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, மின்விசை கோடுகள் எந்த திசையில் செல்லும்? சொல்லுங்க பாக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, மின்விசை கோடுகள் எந்த திசையில் செல்லும்? இன்வர்டா இருக்கும் சார். குட், இன்வர்டா இருக்கும். ஓகே சார். இன் கேஸ் மின்விசை கோடுகள் ஒன்றுடன் ஒன்று வெட்டி கொண்டால், அது சாத்தியமாகாது, ஆனால் ஒன்றுடன் ஒன்று வெட்டி கொண்டால் என்ன நடக்கும்? Two directions கொடுக்கும். அது வந்து என்ன ஆகாது? சாத்தியத்திற்கு உட்படாது. ஓகே, இப்ப நம்மளுக்கு மின் இருமுனை பார்த்துட்டோம். குட், சூப்பர். மின் இருமுனை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மின் இருமுனையானது ஆக்சியல்ல வைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஈக்குவட்டோரியல்ல வைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுவே வந்து ஓகே சார், சீரான மின்புலத்தில் வைத்தால், இப்ப இது ஒரு क्वेश्चंस கரெக்ட். சீரான மின்புலத்தில் ஒரு மின் இருமுனையை வைத்தால் என்ன நடக்கும்? நம்மளுக்கு திருப்பு திறன் கிடைக்கும். ஆமா தானே? கரெக்ட் தானே? ஓகே சார். இப்ப சீரற்ற மின்புலத்தில் வைத்தால் என்ன நடக்கும்? சீரற்ற மின்புலத்தில் வைத்தால் என்ன நடக்கும்? சொல்லுங்க போல. அப்ப சீரற்ற மின்புலத்தில் வைத்தால் அங்க திருப்பு திறனுடன் எக்ஸ்ட்ராவா ஒரு விசையானது செயல்படும். நல்லா பாத்துங்க. சீரான மின்புலத்தில் வைத்தால் நம்மளுக்கு திருப்பு திறன் ஏற்படும். சீரற்ற மின்புலத்தில் வைத்தால் அங்க என்ன கிடைக்கும்னா திருப்பு திறனுடன் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு விசையானது செயல்படும். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? காஸ் விதி பார்த்தோம். அந்த காஸ் விதி இப்பதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அவ்வளவுதான். இதனுடைய கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. காஸ் விதி பயன்படுத்தணும். காஸ் விதின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மின்புல பாயம் பெரும்பாலும் கேட்பாங்க. இப்ப மின்புல பாயத்தினுடைய ஃபார்முலா π = கரெக்டா பாருங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E டாட் dA அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்த்தோம்? இந்த மின்புல பாயத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு காஸ் விதியை யூஸ் பண்றாரு. காஸ் விதினா என்னது? Q/ε0. அப்ப இந்த Q என்பது என்ன அப்படின்னு சொன்னா Q இன்சைட். இந்த Q வந்து 3 விதமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கரெக்ட் தானே? எத்தனை விதமாக என்னது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? 3 சார். 3. அப்ப ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னு சொன்னா Q is equal to lambda into L. Q is equal to sigma into A. Q is equal to rho into V. கரெக்டா? இதுல இருந்து கண்டிப்பா ஒரு தியரிட்டிக்கலா ஒரு 1 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க.
அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இன்சைட் லெவல்ல அவுட் சைட் லெவல்ல இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடியது. ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறேன் பாருங்க, அது நீங்களே ஆன்சர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், if electric flux entering leaving an enclosed surface respectively pi1 and pi2, find the electric charge inside the sphere. இது ஓகே, வேண்டாம். ஓகே, பாருங்க கவனி. ஒரு கொஸ்டின்ஸ்ல இப்படி இருக்கு, நல்லா பாருங்க. சும்மா சிம்பிளா நான் ஒரு டிஸ்கஷன் மட்டும் கொடுத்துறேன். 30 மைக்ரோ கூலும் ஓகே, 30 மைக்ரோ கூலும் என்ற மின்னூட்டம் கனசதுரத்தின் மையத்தில் வைத்தால் அதனுடைய பாயம் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லாமே. யாராவது சொல்ல முடியுமா பாருங்க. மையத்தில்மா கவனிச்சுங்க. இன்சைட் தி ஸ்பியர்ல இருக்கும்போது கியூ கான்ஸ்டன்ட் ஆயிடும். இது கியூப் ஓபன் பிளேஸ்ல தான் இருக்கும். கியூப் அப்ப கியூபுக்குள்ள வச்ச நான் தான் இப்பதானே சொன்னேன் நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க, கியூபுக்குள்ள ஒரு ஃபேஸ் தானே இது. ஒரு ஃபேஸ்ல வைக்கும் பொழுது therefore electric flux is equal to q by 6 epsilon naught. ஞாபகம் இருக்கா? இப்பதானே டீச் பண்ணிட்டு போன, அதனால தான் நான் நிறைய டீச் பண்ணல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு. மொத்த மின்புலம்னா q by epsilon naught, ஃபேஸ் அப்படின்னு சொன்னா q by 6 epsilon naught. அப்ப பாத்தீங்கன்னா q is equal to 6 epsilon, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் 30 into 10 to the power of -6 divided by 6 epsilon. That's all. எடுத்துக்கலாமாப்பா? ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அது கூடவே வந்து இந்த வீக் வச்சு வேவ்ஸ்னுடைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.